வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது தமிழ் சினிமா செய்திகள். தமிழ் சினிமா செய்திகளில் ஃபஸ்ட் நியூஸ் உங்களுக்கே தெரியும். ஜனநாயகன் படத்தோட படப்பிடிப்புலாம் பார்த்துக்கிட்டோன்னா முழுசாக நிறைவேஞ்சிடுச்சு. ஆனால் அதுக்கான ப்ரீ புக்கிங்கு, அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா எங்கெங்கே விற்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம், ஓவர்சீஸில் எங்கே போயிருக்குது, என்ன போயிருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோன்னா பேசாமல் இருக்காங்க. லோக்கலில் பார்த்தீங்கன்னா யார் பார்த்துக்கிட்டோன்னா வாங்கியிருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க, யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த விதமான தகவலுமே வரல. காரணம் பார்த்துக்கிட்டோன்னா படத்துக்கு பார்த்துக்கிட்டோன்னா இன்னும் மினிமம் பார்த்துக்கிட்டோன்னா 6 மாதத்துக்கு நமக்கு டைம் இருக்கிறதுனால அதை பொறுமையாகவே பார்த்துக்கிட்டோன்னா விட்டுக்குவோமே அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தினால வச்சுருந்தாங்க. விஜயும் பார்த்துக்கிட்டோன்னா அதை பார்த்துக்கிட்டோன்னா அப்படியே பார்த்துக்கிட்டோன்னா பொறுமையாக வச்சுக்குவோம், போய் சொல்ல வேணாம், பொறுமையாக வச்சுக்கலாம், அப்படியே வச்சுருந்தாலும் இப்போதைக்கு எதுவுமே அப்படியே கொடுக்க வேணாம், கொஞ்சம் டிலேவாகி கொடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்துக்க விஜய் சொன்னதுனால படத்தோட தயாரிப்புனும் பார்த்துக்கிட்டோன்னா 6 மாதம் டைம் இருக்குல்ல. ஸோ அதனால் மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா பொறுமையாக பார்த்துக்கிட்டோன்னா சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால பார்த்துக்கிட்டோன்னா இப்போதைக்கு பார்த்தோன்னா எந்த விதமான இதுவுமே பார்த்தா சொல்லாமல் இருக்கேங்க. இது பார்த்தா ஒரு இது நல்லது தான். ஏன்னா பார்த்தோன்னா எல்லாத்தையுமே பார்த்தோன்னா அவசரமாக சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தோன்னா பின்னாடி கொஞ்சம் ரேட்டு கூடும்போது பார்த்தா அவங்களுக்கு வருத்தமாக போயிடும். ஸோ அதனால் இப்போ எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு பார்த்தோன்னா தங்க முட்டையிற வார்த்தை பார்த்துக்கிட்டோன்னா கைக்குள்ளேயே வச்சுருக்க மாதிரி தான். என்றைக்காக இருந்தாலும் இது பார்த்தா கொஞ்சம் ரேட்டு கூடும். இன்றைக்கி 25 கோடி போச்சுன்னா நாளைக்கு பார்த்தோன்னா மினிமம் பார்த்தா 1 கோடியே சேர்த்துப்போம். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு நேரம் நெருங்க பார்த்தோன்னா அதோட மதிப்பு கூட்டிகிட்டே இருக்கிறனால கொஞ்சம் பார்த்தோன்னா பெனிஃபிட் தான். இதை பார்த்தோன்னா தயாரிப்பு நிறுவனம் பார்த்தா புரிஞ்சுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், தில்ராஜ் பார்த்துக்கிட்டா இப்போ ரீசெண்டாக பார்த்தா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கா. அப்படி அதில் பார்த்தா நிறைய விஷயம் ஓப்பன் பண்ணியிருக்கா. அப்படி அதில் அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்க இளம் ஹீரோக்கள், வளர்ந்து வர ஹீரோக்கள், நம்ம துறையில் இருக்க தெலுங்கு ஹீரோக்களும் பார்த்தீங்கன்னா பின்பற்றணும். விஜய் மாதிரி பார்த்துக்கிட்டா யாருமே கால் ஷீட் தர முடியாது. அவர் கால் ஷீட் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டா மாதத்துக்கு 20 நாள், மந்த்துக்கு 20 நாள் ஒதுக்கிறோம். அப்படி மீதி 10 நாள் பார்த்துக்கிட்டா அவர் லீவ் எடுத்துக்கோ. அப்படி இந்த மாதிரி பார்த்தோன்னா 6 மாதம், மாதத்துக்கு 20 கொடுக்கும்போது எங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுமே இல்லாமல் நாங்கள் பாட்டுக்கு பார்த்தோன்னா ஈஸியாக பார்த்தோன்னா படத்தை எடுத்து கொண்டு போய்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த தொந்தரவுமே இல்லாமல் டக்குன்னு வச்சுக்கிட்டு ஈஸியாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னது இன்றைக்கி இருக்க ஹீரோக்கள் பின்பற்றணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. தமிழ் துறையில் விட தெலுங்கில் பார்த்தோன்னா நிறையா இருக்குது. நம்ம அதுக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம தெலுங்கு சினிமா அதெல்லாம் அதிகமாக பார்க்கறது கிடையாது. அதனால் தமிழ் ஹீரோக்களே பார்த்து நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் ஹீரோக்களே பார்த்துக்கிட்டோன்னா சொல்கிறது ஒன்று, வைக்கிறது ஒன்று. இப்போ 8 மணிக்கு ஷூட்டிங்னா 8 மணிக்கு வரணும். 8 மணிக்கு ஷூட்டிங் சொல்லிவிட்டு 12 மணிக்கு வர வேண்டியது. 12 மணிக்கு மறுபடியும் பார்த்தோன்னா 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்தா 2 மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு 5 மணிக்கு பேக்கப்னு சொன்ன உடனே கிளம்பி இந்த மாதிரி நிறைய ஹீரோக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்தா விஜய் விதிவிலக்காக இருக்கா அப்படி அப்படின்னு சொல்கிறது பாராட்டக்கூடிய விஷயம் தான். என்ன ஒன்று விஜய் கடைசி படத்தில் பார்த்த மாதிரி நியூஸ்லாம் வருது. அதான் பார்த்தோன்னா கொஞ்சம் மனசு நெடுலாகவே இருக்குது. மேபி பார்ப்போம், நடக்கக்கூடாது. ஆனால் விஜய் சார் பார்த்தா இதை கொஞ்சம் கருத்தில் ஆலோசித்து பண்ணுவார்னு நம்ம நம்புவோம். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு தெரியல, பார்ப்போம். உங்களுக்கே தெரியும், சூர்யாவோட அடுத்த படம் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம இந்த படத்தை பார்த்தீங்களா, லக்கி பாஸ்கர். அந்த படத்தை இயக்குனோட தான் வெங்கி எட்லூரி. அதுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டோன்னா கொடுத்துட்டாங்க. அஃபிஷியலாக பார்த்தா அடுத்த படம் தயாரிக்க போகிறாரு, இவர் தான் இயக்க போகிறார் அப்படின்ட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் கொடுத்துட்டாங்க. படத்துக்கு பார்த்தோன்னா பேர் வைக்கல. அதுக்கான பேர் பார்த்தோன்னா விரைவில் அறிவிக்கப்படுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதை அறிவித்த உடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் நானே பார்த்தா உங்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்க மாட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், விக்ரம் பார்த்துக்கிட்டோன்னா லாஸ்ட்டாக நடித்த வீர தீர சூரன் பார்ட் 2 அதோடு நிற்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா அவர் பார்த்துக்கிட்டா இந்த விதமான படத்தை பார்த்தீங்கன்னா கமிட் ஆகலை. ஒரு படம் கமிட் ஆனாங்க. அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா கதை பார்த்தா சரியாக செட் ஆகிறதுனால அந்த படத்துக்கான ஷூட்டிங்ஸ் பார்த்தா போகாமே இருக்காங்க. காரணம் பார்த்துக்கிட்டோன்னா கதையில் பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடி இருக்கிறனால இன்னமும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்ஸ் போகாமே இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு அடுத்த டேரக்டர் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கதையில் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சீர் இல்லாதனால இந்த டேரக்டர் அடுத்த டேரக்டருக்கு மாறிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் தகவல் வந்துருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தும். அதே மாதிரி விக்ரமுக்கு மட்டும் இல்லை, சூர்யாவோட தம்பி பார்த்துக்கிட்டோன்னா கார்த்திக், அவர் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம டானாக்காரன் டேரக்டர் கூட பார்த்து படம் நடிக்க போகிறாரு, அவரோட இயக்கத்தில் பார்த்து படம் நடிக்க போகிறாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்ல. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்தோன்னா சீக்கிரமாக வந்திருக்குது. படத்துக்கான பேர் பார்த்துக்கிட்டோன்னா சொல்லியிருந்தாங்க, பட் நான் ஞாபகம் மறந்துட்டேன். அது என்ன பேருங்கிறத நான் பார்த்தா உங்களுக்கு அடுத்த வீடியோ தெரியப்படுத்துகிறேன். அதுக்கான அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு பார்த்தீங்க விட்டுருக்காங்க. இவர் தான் இயக்க போகிறாரு, இவரோட படத்தில் தான் நாங்கள் நடிக்க போகிறோம் அப்படின்ட்டு அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. நான் பேரை மட்டும் பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். அது என்ன பேருங்கிறத அடுத்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா ஒரே ஹீரோ பேர் சொல்லிக்கிட்டே இருக்குமே, ஹீரோயினை பேர் சொல்லவே நினச்சிக்காதீங்க. நம்ம கயால் லோகர் பார்த்துக்கிட்டோன்னா
நிறைய படங்களை வந்து பார்த்துக்கிட்டனா ஒப்பந்தம் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய படங்கள் ஒப்பந்தம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அதிக படங்களை கையில் வச்சுருக்க ஒரு ஹீரோயின் சொல்ல முடியும். ஏன்னா டிராகன் ஒரு படம் வந்து பார்த்துக்கிட்டனா மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த டிராகன் ஹிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய படங்கள் குமிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் அடுத்து என்ன படம் யார் கூட பண்ண போகிறாங்க அப்படிங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமலே போயிட்டுருக்குது. பட் ஆனால் ஒரே ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாள் டைம் ஒதுக்கியிருக்காங்க. டைம் ஒதுக்கியிருந்தாலும் அந்த படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டனா இவங்க வந்து கொடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 தெரியல. என்ன படம் நினைக்கிறீங்களா? நம்ம சிம்புவோட படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா பேச்சுவார்த்தை அடிபட்டுக்கிட்டு இருக்குது. சிம்புவோட 15 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க வைக்கலாம், சிம்பு 15 படத்தில் ஜோடியாக நடிக்க வைக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஹீரோயின் நம்ம நடிக்க வைக்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒதுக்குனாங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தகவல் வரும்போது நான் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன். கடைசி நியூஸாக வந்து பார்த்துக்கிட்டனா உங்களுக்கே தெரியும், ராட்சசன் 2 ராட்சசன் படத்தோட 2ஆம் பாகம் வரப்போகுது. அதே மாதிரி விலங்கு ராட்சசன் 2 2ஆம் பாகம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டணும். பாட்ஷா, படையப்பா, இந்த தேவர் மகன், அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டேன் இப்போ தமிழில் அந்த ராட்சசன், இந்த படங்கள்லாம் பார்த்தா ஒரு டைம் வந்துச்சு. அதை அப்படியே விட்டுறணும். தேவையில்லாமல் வந்து பார்த்தா 2ஆம் பாகம் எடுத்து அதை வந்து பார்த்துக்கிட்டனா நல்லா பேரை கெடுத்துக்க வேணாமுங்கிறது எனக்கு தனிப்பட்ட கருத்து. ஆனால் ராட்சசன் 2 என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ண காத்துக்காங்கன்னு தெரியல. பார்ப்போம் நடக்குதுன்னு. கடைசி நியூஸாக வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க ஜெயிலர் நர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டனா கூலி படத்துக்கான அனைத்து வேலைகளும் முடிஞ்சிருச்சு. படத்துக்கான அடுத்தடுத்த வேலைகள் நடக்கிட்டே இருக்குது. படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து பார்த்துக்கிட்டனா ஆகஸ்ட் 1 வீக் நடக்குமா சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஜூலை எண்டு 28 to 30 நடக்கும். அப்போல்லாம் கண்டிப்பாக ஆகஸ்ட் 5 தேதிக்குள்ளே கண்டிப்பாக நடந்துடும். ஆனால் ஒரு 10 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நான் 10 நாள் வந்து பார்த்தா அந்த காக்காக்களுக்கு சொன்னால் கொஞ்சம் ப்ரமோஷனாக இருக்குன்ட்டு ஜூலை 25 ஆகஸ்ட் 5 டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 10 நாளுக்குள்ள பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ப்ரமோஷன் பண்ணால் தான் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைப் கொண்டாட முடியும். அப்படிங்கிறனால இந்த 10 நாளுக்கு ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக வரும். என்றைக்கு வருதுங்கிறத நான் தனிப்பட்ட முறையில் அடுத்த வீடியோ தெரியப்படுத்துகிறேன். இதே மாதிரி தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளும் பழைய படங்களும் நம்ம சேனல் ரிவ்யூ செய்யப்படும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். நீங்கள் அழிக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்பு முழு வீடியோ வாட்சிங் தான் எனக்கு வந்து பார்த்தா மிக பெரிய தெளிக்கும். அதனால் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியோ அல்லது நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு கட்டாயம் மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.